சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை இன்று சத்தம் போடாமல் அமைதியாக கேள். ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது, நீ ஒருவனுடைய உயிர் அவரின் உடலை விட்டு பிரிந்த பிறகு, அதாவது ஒருவர் இறந்த பிறகு அவரை பார்த்து ஒரு வார்த்தை நீ சொல்லி இருக்கின்றாய். அந்த வார்த்தையை நீ சொன்னது உண்மை என்றால், நிச்சயமாக இந்த அப்பா இன்று சொல்லக்கூடிய விஷயம் உனக்கானது இல்லை. சாயப்பா, இது போன்ற எல்லாம் நான் சொல்லவில்லை என்று நீ சொல்வாய். ஆனால் பரவாயில்லை. ஆனால் என்னவென்று கேள். ஏனென்றால் இதுவரையிலும் நீ சொல்லாமல் இருந்தாலும் கூட, இனிமேல் இப்படி ஒரு காரியம் நடக்கும் பொழுது, நீ இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதல்லவா? அது நல்ல வார்த்தையா, கெட்ட வார்த்தையா என்பதனை சாயப்பா சொல்கின்றேன் என் குழந்தையே. பொதுவாகவே சில குழந்தைகளை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, சற்று தனித்து இருந்து கேட்பது நல்லது. ஏன் தெரியுமா? இப்பொழுது உன்னோடு யாராவது உடன் இருந்தால், ஆமாம், நீ அன்று இந்த வார்த்தையை என்னிடம்தானே சொன்னாய் என்று உன் மீது பழி போட்டு சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு, உனக்கு அவர்கள் கஷ்டங்களை தந்து விடலாம். அதனால்தான் அப்பா உன்னை தனிமையில் கேட்கச் சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எதுவென்றாலும் உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். சாயப்பா இருப்பது எதற்காக என்பது நீ அறிந்த உண்மைதானே. இந்த சாயப்பா உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பா உன்னோடு நின்று உனக்காக நான் எல்லா விஷயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களை எல்லாமும் தாண்டி, இப்பொழுது உனக்கு நடக்கவிருக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் அப்பா உனக்கு துணையிருந்து எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை பெற்றிட வேண்டும். சரி இருக்கட்டும், நீ சொன்னது தவறான வார்த்தையா, சரியான வார்த்தையா என்பதையெல்லாம் தாண்டி சொன்னது சரியான வார்த்தையாக இருந்தால் பரவாயில்லை. தவறான வார்த்தையாக இருந்தால் நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பா உன் மீது பழி போடவோ வரவில்லை, உன்னை குறை சொல்லவோ வரவில்லை. அப்பா சொல்வது எல்லாம், என் குழந்தை நீ திருந்திவிட வேண்டும். என் குழந்தை ஒரு தவறு செய்திருந்தால் அதிலிருந்து என் குழந்தையை திருத்திக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக உன்னை சுற்றி இந்த சாயப்பா ஒருபொழுதும் எந்த ஒரு தீங்கும் நடக்க அனுமதிப்பது கிடையாது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் ஒருபொழுதும் உனக்கு கிடைக்க விடாமல் நீ செய்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, அப்பா ஒரு நாளும் எந்த ஒரு நிலைமையிலும் உனக்கு நான் நல்லதைத்தான் சொல்ல முயற்சி செய்வேன். இதை தவிர ஒருபொழுதும் உனக்கு தீங்கு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எந்த நாளும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வேண்டியது, விரும்பியது என்று எல்லாமே சரியாகவே கிடைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அப்பா சொல்லும்பொழுது அதை நீ செவி கொடுத்து கேட்டாலே அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். என் குழந்தை என்னை மதித்து என் வார்த்தைகளை கேட்கிறதல்லவா? அப்பா நமக்கு நல்லதை சொல்வார் என்று என் குழந்தை எதிர்பார்க்கிறதல்லவா? அது போதும். உன்னுடைய இந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே உனக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ முறை என் குழந்தை உன்னை சுற்றி நடந்ததை எல்லாம் எண்ணி நீ கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து நீ கலங்காதே. ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா துணை வருகிறது என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? தெய்வம் உன்னோடு தொடர்ந்து வருகிறது என்பதில் உனக்கு எந்த குழப்பமும் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் எப்பொழுதுமே நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கவனத்தில் கொண்டு என் குழந்தை நீ வாழ்ந்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. சாய் அப்பா இருக்கின்ற காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் அல்லவா? இந்த அப்பா முன்னின்று உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை கொடுக்கும் நேரம் அல்லவா? எதுவென்றாலும் சரி என் குழந்தை,
நீ இதைவிட சிறப்பான பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெறும் வரையிலும் அப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே நாம் ஒருவனுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்லும்பொழுது எந்த ஒரு வார்த்தைகளையும் மனம் நோகும்படி சொல்லிவிடக்கூடாது. நீ நினைக்கலாம் அந்த ஆத்மா இங்கிருந்து சென்று விட்டது என்று. என் குழந்தையே, அவர்களுக்கு என்ன தெரியவோ போகிறது என்று நீ கேட்கலாம். எதுவென்றாலும் சரி, பொதுவாகவே ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் பிரியும் பொழுது அது அதிர்ச்சியில் மீண்டும் அந்த உடலுக்குள் நுழைய முயற்சிகள் செய்யும். ஆனால் அது முடியாமல் தானே போகும். அதன் பிறகுதான் அது இங்கிருந்து அந்த உடல் எரிந்த பிறகும் கூட இங்கு அவர்களுக்கான காரியம் முடிவரை அங்கேயே சுற்றி இருந்து கொண்டு தான் அந்த ஆத்மா சாந்தி அடையச் செய்யும். அதுபோல நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே அதன் செவிகளில் விழுந்து கொண்டதால் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த அப்பா சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு புரிந்தாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி, அப்பா சொல்கின்ற கருத்து என்னவோ அதை மட்டும் நீ கவனத்தில் எடுத்து, என் குழந்தை, நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு சில புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கிறதல்லவா? நம்மை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்லது நடக்கிறதல்லவா? அதை எல்லாமும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பாவுடன் இருக்கிறேன் என்னும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதையுமே சர்வ சாதாரணமாக நீ தொலைத்து விடக்கூடாது. இந்த சாய் அப்பா துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியது தவறியது என்று என் குழந்தை யோசிக்கும்படி உனக்காகவே என்றும் இந்த அப்பா பல விஷயங்களை உன் முன்னால் எடுத்துரைக்க கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை யோசித்து நீ சரியாக உணர்ந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எந்த நேரமும் நாம் நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். சரியாகவே இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் நீ அனுபவித்தது எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது. இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு, இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு, இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அப்பா இருக்கின்ற காலம் மட்டும் உன்னை தேடி நான் வரும்பொழுது உருவாக்கும் இந்த நேரங்கள் இனி எல்லா நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையும் நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை பதற்றம் கொள்ளாதே. சூழ்நிலைகளை எல்லாமும் நிறுத்தி பதற்ற கொள்ளும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக நிறுத்திவிடு. ஏனென்றால் அப்பா இருக்கும் ஒவ்வொரு காலமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலை என்பது நிச்சயமாக உண்டு. உன்னுடைய விருப்பம் போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம், இந்த அப்பாவின் நம்பிக்கையும் இந்த அப்பாவின் அன்பும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நின்று நான் உனக்கு எடுத்துச் சொன்ன எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள். தெய்வம் இருக்கும்பொழுது இனி எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து நடந்தாலும் நம்மால் முடியும் என்பதுதான் உண்மை. என்னவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எத்தனையோ காலங்கள் இனி இவையெல்லாம் உணர்ந்து உனக்காக என்னவெல்லாம் சொல்லித் தருகிறது என்பதை புரிந்து இருக்கும் பொழுதே ஒருவரை பின்னால் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவரவர் கூறிய விஷயங்கள் அவரவர்களை சார்ந்தது. அதில் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒருவர் இறந்த பிறகு அவரின் உடலை விட்டு உயிர் சென்ற பிறகு அவரை விமர்சனம் செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவரோ கெட்டவரோ எவராக வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும். உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவர்களை பற்றி பேசி ஏதாவது பலம் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள். உன்னோடு இந்த அப்பா நான் துணை இருக்கும் இந்த காலம் அத்தனையிலும் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் வரை என் குழந்தையின் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொன்றும் இனி உன்னை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இனி எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கை நடக்கும் விஷயங்களை எல்லாம் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. நான் சொன்னது மட்டும் புரிந்து கொண்டு இந்த தவறை மட்டும் செய்யாமல், ஒருவேளை இனி இதுவரையிலும் செய்யாமல் இருந்தாலும் சரி, இனிமேல் செய்து விடாதே என் குழந்தையே. அது உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய வம்சத்தையும் பாதிக்கும். உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும். நீ இன்று என்ன பேசுகிறாயோ அதைதான்
அவர்கள் நாளை பேசுவார்கள். அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நடந்து கொண்டே இருக்கும். இதை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என் குழந்தை இந்த சாயப்பாவின் அன்போடும் நீ அருளோடும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ புரிதல்கள், எத்தனையோ விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொன்றையும் இனி சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா துணை இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உனக்கு வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நீ சரியாக தெரிந்து கொள். இறந்த பிறகு ஒரு உடலை பார்த்து இவனுக்கெல்லாம் இது தேவைதான், இது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைதான் என்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லி இருப்பாயானால், அதேபோல் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை பார்த்து இவர்களுக்கு எல்லாம் இன்னமும் புத்தி வராது, இது போன்று நடந்த பிறகும் இவர்களுக்கு புத்தி வரவில்லையா என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒருபொழுதும் அவர்களை பார்த்து சொல்லக்கூடாது. அதாவது நல்லவரோ கெட்டவரோ ஒருவர் ஏற்கனவே மனவேதனையில் இருக்கும்பொழுது அவர்களை மேலும் மனவேதனை நாம் படுத்தக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்தால் அந்த நேரம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரம் நம்முடைய எண்ணம், அந்த இழப்பு நமக்கு எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இது போன்ற காரியங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி வந்து நடக்கும் பொழுது என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியாக ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சரியான விஷயத்தோடு இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்த வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன்னை தேடி இந்த அப்பா இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என் குழந்தை இனியாவது சரியாக புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் இது போன்ற விஷயங்களை நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்து கவனித்து எது நடப்பதாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதை தருவதை இனி வரும் காலங்கள் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். இந்த அப்பா நான் உன்னோடு துணையிருந்து உனக்கு உருவாகி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை சரியாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் நம் சாயப்பா நமக்கு சொல்லும் ஒரு மாற்றம் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நம்மை இது போன்ற ஒரு தவறை செய்ய விடாமல் வைத்திருக்கும் அல்லவா. அப்பா சொல்கின்றாரோ நாம் என்ன செய்தோம் என்று நினைக்காதே. நீ செய்யாத தவறு என்றால் அப்பா ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்துவதில்லை. நீ செய்த தவறாக இருந்தால் உன்னை திருத்திக் கொள்ளு என்று தான் அப்பா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்கின்றேன். இந்த தவறை நீ மீண்டும் செய்துவிடாதே என்று தான் உன் அப்பா உன்னிடத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னை நீ தவறாக எண்ணி விடாதே. என்ன அப்பா எப்பொழுதும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நீ எண்ணி விடாதே. எல்லாம் உன் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.